சாய்ராம். சாய் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் சாய் டிவோட்டி சிஸ்டரோட லைஃப்பில் நடந்த மிராக்கிள் நிறைய பார்த்துருப்போம். இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் பாபா எப்படி வந்தார், என்னோடய லைஃப்பில் எவ்வளோ அற்புதங்கள் பாபா பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது எத்தனை பார்ட் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் வீடியோ கண்டிப்பாக லென்த்தியாக தான் இருக்கும். ரொம்ப லென்த்தியாக இருக்குன்ற பட்சத்தில் நான் ஒரு பார்ட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் என்னோடய லைஃப்பில் பாபா எப்படி வந்தாருன்னே தெரியல அப்படின்னு. ஆக்சுவலி என்னென்னா, எனக்கு ஒரு சிஸ்டர் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னோடய பெரியவங்க தான். எனக்கு எங்கள் அம்மா இறந்த புதுசில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை தாண்டி நிறைய கஷ்டங்களும் வந்தது. அப்போ அவங்க என்கிட்ட ஒரு ரஃப் நோட்டில் பாபாவோட மந்த்ரா ஒன்று எழுதி கொடுத்தாங்க. இந்த நீ 9 டைம்ஸ் எப்போல்லாம் உனக்கு கஷ்டம் வருதோ, எதனா ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மந்த்ராவை நீ சொல்லு, உனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படி சொன்னாங்க. அவ்வளோதான். எனக்கு அது யாரோட மந்த்ரா அப்படின்றது கூட தெரியாது. ஆக்சுவலி குறிப்பிட்டு இந்த கடவுளோட மந்த்ரா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. நான் அதை அவங்கக்கிட்ட கேட்கவும் இல்லை. ஏன்னா எனக்கு பெருசாக கடவுள் மேலெலாம் ஈடுபாடு சுத்தமாக கிடையாது. எங்கள் அம்மா உயிரோடு இருந்த அப்பயே பார்த்திங்கன்னா, ஒரு நார்மலாக நம்மளுக்கு எதனா ஒரு ஃபங்க்ஷன் வரும் இல்லையா, சாமி கும்பிட்றப்ப எதுலேயுமே நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நிற்க கூட மாட்டேன். எங்கள் அம்மா என்னை கேட்பாங்க, அந்த பெல் கூட உன்னால் எடுத்து ஆட்ட முடியாதுல்ல, கொஞ்ச நேரம் எங்கெல்லாம் நிற்கிறியா ஒரு இடமா அப்படி சொல்லிட்டு. அந்தளவுக்கு சாமி மேலெலாம் ஒரு இம்பேக்டே இல்லாமல் தான் இருந்தேன். அதுக்குன்னு சாமியை நான் வெறுக்கலாம் இல்லை, பட் சாமி கும்பிடுறதுல நான் பெருசாக ஈடுபாடு இல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கப்போ எதுனா 12th முடித்து காலேஜ் போகிற வரைக்குமே, காலேஜ் முடிக்கிற வரைக்குமே அப்படி தான் இருந்தேன் நான். காலேஜ் எல்லாமே நடுவில் கொஞ்சம் நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அது எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? அதனால் அந்த அக்கா எனக்கு இந்த மந்த்ரா எழுதி கொடுத்துருந்தாங்க. பாபா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், சாய்பாபா சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பேர் ஆனால் ஃபுல்லாலாம் டீட்டெயில் அவர் யார் என்ன அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி எங்கள் அம்மாவோட தங்கச்சி ஒரு வாட்டி பாபாவோட ஸ்டாச்சு எங்கேயோ டூர் போனப்போ வாங்கின்னு கொடுத்துருக்காங்க. அது எங்கள் வீட்டில் இன்னுமே கூட இருக்குது அந்த ஸ்டாச்சு. ஆனால் அதெல்லாம் கூட நான் பெருசாக வரைக்கும் நோட் பண்ணிலாம் பார்த்தது கிடையாது. இந்த அக்கா எனக்கு இந்த மந்த்ரா எழுதி கொடுத்தப்ப இந்த மாதிரி அப்புறமா ஒரு வாட்டி சொன்னாங்க, இது சாய்பாபாவோட மந்த்ரா அப்படி சொல்லிட்டு. அப்போ கூட நான் அதை பற்றி யார் என்னன்னெலாம் நான் கேட்கவே இல்லை. அப்புறம் இப்படி கொஞ்சம் வருஷங்கள் போகுது, அவங்களுக்கும் எனக்குமே கான்டாக்ட் இல்லாமல் ஆகிடுது, அந்த அக்காவுக்கும் எனக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ட்ராஜடி ஒன்று ஏற்படுது. அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு டக்குன்னு நம்ம எங்கே போகிறது, எனக்கு அம்மா தான் எல்லாருமே தேடி போகிற ஒரு இடம் நம்ம அம்மா தான். நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அம்மாவும் கிடையாது. என்ன தான் நம்மளை சுற்றி ஒரு 1000 உறவுகள் இருந்தாலுமே, அப்பா அக்கான்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் இருந்தாலுமே, அந்த அம்மான்ற பிளேஸ் எனக்கு யார்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்க முடியல. அப்போ தான் எனக்கு திடீர்னு மைண்டில் எப்படி அந்த மந்த்ரா வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த மந்த்ரா சாய்பாபா அது அப்படி சொல்லிவிட்டு, பாபா யார் அப்படின்னு அவரை தெரிஞ்சுக்க கூட நான் விரும்பலை. ஸ்ட்ரெயிட்டாக அவரோட சிலைக்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி உங்களோட மந்த்ரா எனக்கு ஒரு அக்கா எழுதி கொடுத்துருக்காங்க, நான் அதை இப்போ சொல்கிறேன், என்னோடய மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், என்னால் முடியல, தலை ரொம்ப வெடிக்குது எனக்கு அப்படி சொல்லிட்டு பேசினேன். ஏன்னா எனக்கு அப்போ இருந்த சுச்சுவேஷனில் அப்படி தான் இருந்தது. எனக்கு அவ்வளோ ஹெட் பெயின், யோசித்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னமோ தாட்ஸு சூசைட் பண்ணுற வரைக்கும் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மந்த்ராவை நான் சொன்ன பிறகு எனக்கு எல்லாமே பிளாங்க் அவுட்டு. நான் எவ்வளோ டென்ஷனாக இருந்தேனோ, எப்படி தான் அப்படியே அந்த ஒரு கூலானன்னு தெரியல. எனக்கு எதை பற்றியுமே யோசிக்க தோணல. நான் நெக்ஸ்ட்டு நானே எழுந்து போய் டீ வச்சு குடிக்க ஆரம்பிக்கிறேன். என்னோடய நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். அவ்வளோதான், அதோட அந்த கான்செப்ட் முடிஞ்சிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் எதனா ஒரு விஷயம் அப்படின்னா அந்த மந்த்ராவை சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன்னா, என்னை அறியாமையே எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட விசாரிக்க ஆரம்பித்தேன். இங்கே எதனா பாபாவோட கோயில் இருக்கா, சாய்பாபான்னு சொல்லிட்டு கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் விசாரிக்கும் போது தான் என் கூட படித்த ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, ஸ்கூல் படித்த ஒரு ஃப்ரெண்டு,
அவள் பேர் வந்து மோனி. அவள் வந்து எனக்கு வந்து ஒரு பாபா கோயில் வந்து சொல்லியிருந்தா. அந்த கோயில் பார்த்திங்கன்னா நான் இருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் இல்லை, பட் தூரம். போனோன்னா ஆட்டோவில் தான் போக முடியும். அதனால நான் ஒரு வாட்டி மட்டும் அந்த கோயிலுக்கு போனேன். ரொம்ப அப்படியே அவரை பார்த்த உடனே ஏன் அப்படி அழுதேன், எதுக்கு அப்படி அழுதேனே தெரியல. ஃபஸ்ட் டைம் பாபா கோயில் அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறது அதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப பார்த்து அப்படியே அழுகுறேன். எப்படின்னா அந்த கோயிலில் வந்து ரொம்பலாம் சாமிக்கிட்டலாம் விட மாட்டாங்க, தூரம் இருந்தே தான் பார்க்கணும். அப்படி இருந்துமே வந்து அவர்கிட்ட என்னால் அந்த கோயிலேருந்து எழுந்து வர்றதுக்கு மனசே கிடையாது. ஏன்னா அதை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ண அப்படியே எனக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நானும் என் ஃப்ரெண்டும் அங்கேருந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்போ வரப்போ தான் பேசிட்டு வரேன், இனிமேல் வாரம் வாரம் தேர்ஸ்டே அன்றைக்கி தான் நான் போனேன் அந்த கோயிலுக்கு. வாரம் வாரம் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறப்ப தான் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. நான் இருக்க எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இதுவுமே கொஞ்சம் தூரம் தான், பட் கம்பேரிங் டு திஸ் இது கொஞ்சம் கிட்ட ஒரு பாபா கோயில் இருந்திருக்குன்றது எனக்கே வந்து தோணுது இன்டென்ஷன். இது எப்படி அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு காஞ்சிபுரமில் தான் இருந்தோம். என்னோடய ஸ்கூலிங் எல்லாமே நான் இங்கே தான் பண்ணேன். பட் என்னோடய காலேஜ்க்கு ஹையர் ஸ்டடீஸ்க்காக தான் நாங்கள் சென்னை போனது. அப்போ நாங்கள் சென்னை போகிறதுக்கு முன்னாடி நான் 12th படிச்சுட்டு இருந்த ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எங்கள் வீடு வந்து காஞ்சிபுரமில் தான் இருந்தது. அந்த தெருவுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருந்தோம். ஒரு அரைகுறையாக கோயில் கட்டி முடிச்சிருப்பாங்க இல்லையா. அப்படி ஒரு வாட்டி போகிறப்ப நான் இந்த சாய்பாபா கோயிலை நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. எங்கள் அம்மா கூட இப்போ உயிரோடு இருந்திருக்காங்க. அப்போ நான் எங்கள் அம்மா கிட்டே கூட கேட்டேன், இவர் யாருமான்னு சொன்னதுக்கு இவர் வந்து ஒரு சித்தர் சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்குமே பெருசாக அப்போல்லாம் தெரியாது. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு இப்போ ரீகலெக்ட் ஆகுது. நாங்கள் வந்து சென்னை போயிட்டு நான் சொன்னேன் இல்லையா, காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாங்கள் ரிட்டன் இங்கே காஞ்சிபுரமே வந்துவிட்டோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த பழைய வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கிட்ட இருந்த மாதிரி தான் திரும்ப நாங்கள் வந்து வீடு வந்து வாடகைக்கு வந்திருந்தோம். அதனால் என்ன இது இந்த மாதிரி கோயில் வந்து ஆல்ரெடி எங்கேயோ இருக்கா மாதிரி தோணுது நம்ம கிட்டேன்னு சொல்லிட்டு, இது எனக்கே தோன்ற ஒரு இன்ட்யூஷன் தான். சரின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், எனக்கு என்னமோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கா மாதிரி தோணுது மோனி அப்படி சொல்கிறப்ப என் ஃப்ரெண்டுமே சொன்னாங்க, ஆமாம் உங்கள் தெருவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு தெருவு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீ ஃபஸ்ட்டுலாம் ஒரு வீட்டில் இருந்தல ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த தெருவுக்கு கிட்ட வந்து ஒரு பாபா கோயில் இருக்குதுன்னு சொன்னதுமே எனக்கு அப்போவே ஒரு ஷாக்கு. ஓகே, பாபாவே வந்து நம்மளை சொல்கிறாரு, இங்கே உன்கிட்டயே நான் இருக்கேன், நீ என்னை தேடி அவ்வளோ தூரம் போகணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த அந்த லொக்கேஷன் கூட எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது பாருங்கள். நான் எப்போயோ போன அந்த கோயில் இந்த வழியாக தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த தேர்ஸ்டே வந்து எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போகிறேன். எங்கள் அப்பா சொல்கிறாரு, இங்கே முதல்ல கோயில் இருக்கானே தெரியல, நீ சொல்கிற வழியில் நானும் போகிறேன்னா, இல்லைப்பா கண்டிப்பாக இங்கே இருக்குது. நான் வந்து சின்ன வயசுனால் ரொம்ப இல்லை, 12th படிக்கிறப்ப அம்மா கூட ஒரு வாட்டி வந்திருக்கேன். அப்போ அந்த கோயில் வந்து ஃபுல்லாக கட்டி முடிக்கல, ஆனால் அங்கே வந்து அந்த பாபா சிலை வந்து இருந்ததை நான் பார்த்துருக்கேன் அப்போவே. அதனால் நீ போன்னு சொல்லிட்டு நான் அதுவும் ரொம்பலாம் நான் சிரமப்படலைங்க. கரெக்டாக நான் அந்த வழி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கரெக்டாக அங்கே போனால் கோயில் அதே மாதிரி இருந்தது. எனக்கு அப்போயே கன்ஃபார்ம், அங்கே கோயில் நம்ம இருக்கோம்னு நினச்சா மாதிரி அங்கே இருக்குது. கண்டிப்பாக கோயில் பாபா கோயிலுமே அங்கே இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மொத்தம் நிறைய சாமி இருப்பாங்க. சிவன் இருப்பாங்க, பிள்ளையார், முருகர், ஐயப்பன், அதுக்கடுத்து ஆஞ்சநேயர், பெருமாள், அம்மன், அது எல்லாமே இருக்கும் சாமி வந்து. இது எல்லாமே பார்க்குறேன். பாபா வந்து எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சின்ன மடம் மாதிரி இருந்தது, சின்ன மண்டபம் மாதிரி. அதுக்குள்ளே போய் பார்த்தா என்னோடய பாபா வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ பார்த்தப்போ ரொம்ப அப்படியே அழ வந்துருச்சு. பாருங்கள் பாபா, நீங்கள் இங்கே தான் இருந்திருக்கீங்க என்கிட்டயே, எப்படிலாம் வந்து எனக்குள்ளே தோண வச்சு இங்கேயே ஒரு கோயில் இருக்கேன்னு சொல்லி அதை ரீகலெக்ட் பண்ணி என்னை அந்த வழி முதற்கொண்டு சிரமம் இல்லாமல் தேடி வர வச்சுருக்கீங்களே சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் அவரை பார்த்து கண் கலங்குறேன். அதுக்கடுத்து இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் மாதிரி இல்லை, இங்கே வந்து பாபாவை கூட கிட்ட போய் கூட நம்ம தொட்டு கும்பிடலாம். இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் பாபாவோட கோயில், அந்த கோயில் தான் இது. அங்கே இருக்க ஐரங்கள்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு நாள் போனப்பே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது சாமி கும்பிட்றதுக்கு. அப்படியே அந்த பாதம், பாபாவோட அந்த பாதுகா இருக்குல்ல, அதில் கை வச்சு நான் அப்படியே நம்மளோட கண்ணீராலே என்னோடய பாபாவுக்கு வந்து நான் அபிஷேகம் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அப்போ அவ்வளோ கஷ்டம், எனக்கு வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத கஷ்டம்.
ஓன்னு அழறேன். என்னால் கத்த மட்டும்தான் முடியல. ஆனால் அந்த பாபாவோட பாதுகையில் அந்த பாதத்தில் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோ அழறேன். நான் என்ன விஷயம் ஏது அதெல்லாம் பாபா கிட்ட எதுவுமே சொல்லலை. ஒன்லி அழ மட்டும்தான் நான் செய்கிறேனே. அப்படியே அழுது 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 அவர் ஃபேஸ் பார்க்குறேன். எனக்குள்ளே அப்படியே அவரை போட்டு கட்டி பிடிச்சி அவர்கிட்ட, பாபா எனக்கு இப்படி நடக்குது பாபா அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு கத்தி சொல்லணும்னு தோணுது. ஆனால் பின்னாடி பார்த்தா நிறைய பேர் உட்காந்து பஜன்ஸ் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்களா. நான் ஃபஸ்ட் டைம் கோயில் போனதால் கொஞ்சம் எனக்கு ஷையாகவும் இருந்தது. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் கோயிலுக்கு போனேன்னு வைங்களேன், போனோன்னே எல்லாருமே உட்காந்துட்ருப்பாங்க. போய் பாபா கிட்ட மட்டும், பாபா நான் உங்களை பார்க்க வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு சும்மா அப்படியே லைட்டாக மட்டும் சாமி கும்பிட்டுட்டு சுற்றிட்டு வந்துடுவேன் பாபாவை. அதுக்கடுத்து எல்லாமே முடிஞ்சிட்டு எல்லாருமே பிரசாதம் வாங்க கிளம்பிடுவாங்க. கிளம்பி எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க பாருங்கள். அப்போ அப்படியே கோயிலே அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் நான் போய் பாபா கிட்டே என் மனசார வேண்டுவேன். எல்லாரும் இருக்கும்போது எனக்கு வேண்டுறதுக்கு வராது. ஏன்னா எனக்கு அழ வரும். அவரை பார்த்தாலே அழ வந்துடும். எல்லார் எதிரிக்கும் அழறது அது எனக்கு இஷ்டம் கிடையாது. எனக்கு அது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருக்கும். அதனால் எல்லாரும் போயிட்ட பிறகு மனசார என்னோட சாய்பாபாவை மனசார நான் பார்த்து அவர்கிட்ட நிறைய பேசுவேன், எல்லாத்தையுமே சொல்லுவேன். எனக்கு அந்த விஷயம் சால்வ் ஆகலை ரெண்டாவது. பட் என் பாபா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு எனக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஆறுதல். அதுக்கு அளவே இல்லை சாய் டிவோட்டீஸ், அளவே கிடையாது. அவ்வளோ எனக்கு ஆறுதலாக இருக்கும். நான் பாபா கிட்ட சொல்லிட்டேன்ல, அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு. நான் ஓப்பனாக சொல்லவா, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. எனக்கு நிறைய இருக்குது. அது தெரியல, என்னோடய கர்மா தான் எல்லாமே. ஆனால் இது வரைக்கும் பாபா கிட்ட நான் குறிப்பிட்டு வேண்டுதலே அவர்கிட்ட வச்சதே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் வச்சுருக்கேன். அது வந்து பெரிய ஆசைலாம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை தான். அத்தியாவசியம், ஒரு பேசிக் நீட் தான் அது. ஓகேவா? அது ஒன்று மட்டும்தான் நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேனே கண்டி. அது கூட ரொம்ப நாள் கழித்து எதனா ஒன்று பாபா கிட்ட நம்ம கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கேனே கண்டி. ஒரு நாளும் நான் என்னோடய பாபா கிட்ட வேண்டுதல் வச்சதே கிடையாதுங்க. எனக்கு வந்து அவர் எப்படின்னா என்னோடய அம்மா மாதிரி, என்னோடய அப்பா மாதிரி, எனக்கு எல்லா அம்மாவுமே. எனக்கு எதனா ஒன்று தோணுதுன்னா நான் கூச்சப்படாமல் என் மனசில் பட்டதை நான் ஷேர் பண்ணுற ஒரு ஆள் தான் அது என்னோடய பாபா தான். அது வந்து எனக்கு நல்ல தாட்டாக இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்லிவிடுவேன். எனக்கு தேவையில்லாமல் நெகட்டிவாக அது நான் தோணுதுனாலும் நான் அவர்கிட்ட சொல்லிவிடுவேன். பாருங்கள், நான் எங்கேயோ போயிட்டேன், இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போகிறேன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் அழுதுட்டு மட்டும் கண்ணை தொடச்சிட்டு வெளியே வந்துடுறேன். இதே மாதிரி ஒரு 2 வாரம் நான் போகிறேன். அப்போ அந்த கோயில் அங்கிள் வந்து, அந்த கோயிலில் இருக்க பூசாரி அங்கிள் வந்து என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வர இந்த கோயில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டாண்டக்கா இருக்க கோயில் தான். என்னோடய ஹஸ்பண்ட் ஊர் வந்து வேறு. இந்த மாதிரி நான் சொன்னேன், என்னோடய ஹஸ்பண்ட் ஊர் வந்து இங்கே, பட் அம்மா வீட்டுக்கு நான் வந்திருக்கிறதால இங்கே வந்துட்டு போகிறேன் அப்படின்றப்ப என்னோடய ஃபேஸ் வந்து நல்லாவே அந்த அங்கிளுக்கு வந்து பதிஞ்சிடுச்சு. ஏன்னா நான் அடிக்கடி வந்துட்டு போகிறதால. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கோயிலுக்கும் எனக்கும் நல்லாவே ஒரு கனெக்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லலாம். எப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் என்னோடய பாபாவை பார்க்காம நான் போனதாக இல்லவே இல்லை. கண்டிப்பாக போயிடுவேன். அது வந்து தேர்ஸ்டே தான் போகணுன்னுலாம் கிடையாது. எனக்கு எப்போ எந்த நாள் வரணும், சண்டே கூட போய் பார்த்துட்டு வந்துடுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போகிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு வந்து என்னோடய பையனோட பர்த்டே, என்னோடய பர்த்டே, எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி, இது 3த்துக்குமே பார்த்திங்கன்னா தவறாமல் வந்து பாபாவுக்கு வந்து நான் போக ஆரம்பித்ததுலேருந்து அபிஷேகம் வந்து பண்ணிவிடுவேன். இந்த அபிஷேகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னால் டெய்லி பண்ண முடியலனாலும் பாபாவுக்கு அந்த ஒரு வருஷத்தில் ஒரு 3 வாட்டி மட்டும் பாபாவுக்கு பண்ணுறது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால தான். அதுக்கடுத்து நான் பஜன்ஸ் எல்லாமே பாட ஆரம்பித்தேன். போயிட்டு இந்த பாபா ஒரு கருணாலயம் அந்த சாங் இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை வந்து என்னோடய பாபாவோட ஃபேஸை பார்த்து, என்னோடய வாய்ஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும், யார் வேணாலும் அதை கிண்டல் பண்ணிக்கோங்க, எனக்கு என் பாபாவுக்கு நான் பாடுறேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கூச்சமுமே இருக்காது. எனக்கு தைரியமாக வாங்கி நான் பாடுவேன். என் பாபாவோட ஃபேஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு பாபா ஒரு கருணாலயம் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த சாங் முடிக்கிற வரைக்கும் என்னால் அவர் கண்ணில் வந்து என்னோடய கண்ணிலேருந்து அவரோட கண்ணை பார்க்குறத எடுக்காமல் இருக்கவே முடியாது. ஹை டு ஹை தான், ஸ்ட்ரெயிட்டாக யார் பக்கத்தில் இருக்காங்க என்ன அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். இப்படி போயிட்டுருக்கப்ப பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா, என்னால் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் கூட என்னால் பாபா கோயிலுக்கு போகவே முடியல. போகணுன்னு நான் கிளம்புறேன், எதனா ஒரு தடங்கள் வருது, இல்லை எனக்கே வந்து எதனா ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி வந்துடுதுன்னு வைங்களேன். நான் எப்படின்னா ஒரு சில சமயம்லாம் மழை பெய்யும். அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், மழை பெய்யுது நான்லாம் வரல, எனக்கு உடம்பு டயர்டாக இருக்குமான்னு சொல்லுவார். பால் மாறவே மாட்டேங்க. கிட்ட தான் அந்த கோயில், ஆனால் ரொம்ப கிட்ட கிடையாது, இதுவுமே கொஞ்சம் தூரம் தான்.
ஆட்டோ ஃபெசிலிட்டியும் ஆனால் உள்ளே போகிறதுக்கு கிடையாது, இன்டீரியரில் இருக்கும். பால் மாறாமல் நான் குடை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து கூட போவேன். எங்கள் அக்காவே சொல்லுவாள், பரவாயில்ல நானாக இருந்தால் கூட ஒரு சில சமயம் சோம்பேறித்தனத்தில் விட்டுருவேன், நீ எப்படி போகிற அப்படின்றப்ப எனக்கு அந்தளவுக்கு அவர் இருக்காருங்க எனக்கு துணையாக. அவருக்காக நான் எதை வேணாலும் தாண்டி போய் பார்ப்பேன். அப்படி போயிருந்த நான் கொஞ்ச நாளாக எங்கள் அப்பாவை கூட வாமான்னு கூப்பிட்டா ஏதோ ஒன்று தடங்கள் ஆகிட்டே இருந்தது. ஒன்று எனக்கு போகிறப்ப எதனா ஒன்று ஆகிறது, அந்த ஒரு மைண்டே வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு தெரியுது நம்ம பாபாவை வந்து இப்போல்லாம் கும்பிடுறதில்ல, கோயிலுக்கு வந்து ஒழுங்காக போகிறதில்லன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு நாள் நான் இருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்து குளிச்சுட்ருக்காங்க. நான் வந்து சேரில் உட்காந்து ஹாலில் உட்காந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து ஃபோனில் பேசிகிட்ருக்கேன். எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு அம்மா வந்து இறந்துட்டாங்க, அப்பா மட்டும்தான் இருக்கார். அண்ணன் அக்காவுக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு என்ன நடந்தது போனது எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அப்பா கிட்ட வந்து நான் சொல்கிறேன், அப்பா என்னன்னே தெரியலப்பா, வர வர நம்ம கோயிலுக்கு நான் வரனே கண்டு என்னால் பாபா கோயிலுக்கு போகவே முடியல. ஒரு வேளை நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, என்னை பாபா வந்து அவர்கிட்ட சேர்க்க மாட்டுறாரு, நான் என்னமோ தப்பு பண்ணியிருக்கேன், அதான் வந்து பாபா வந்து என்னை அவாய்ட் பண்ணுறாரு போல், என்னை ஒதுக்கிட்டாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே எங்கள் அக்கா கிட்டேயும் சொல்லிவிட்டேன், எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் சொல்லியிருந்தேன் அப்போதைக்கு. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் எலாபரேட்டாகவே சொல்கிறேன். எங்கள் அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரிலாம் சாமி பண்ண மாட்டார், அவர் உன்னோட சாய்பாபா, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டாருமா, இந்த வாட்டி நீ வா, என்ன ஆனாலும் நான் உன்னை அப்பா கூட்டிகிட்டு போயிடுறேன் கோயிலுக்கு அப்படி சொல்லி பேசிகிட்ருக்கோம். இல்லை அட போப்பா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, நான் என்னமோ பண்ணியிருக்கேன், இல்லைனா என்னால் வீட்டில் கூட அவரை கும்பிட முடியலையேன்னு சொல்லிகிட்ருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கேட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன், டோர் வந்து திறந்து தான் இருக்குது. ஒரு சின்ன பையன் வந்து வரான் கரெக்டாக. நான் உடனே அப்பா கிட்ட லைனில் இருந்து இருப்பா யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இது எல்லாமே எங்கள் ஹஸ்பண்டுமே ரெஸ்ட் ரூம்லேருந்து கேட்டுட்டு தான் இருக்கார். அவர் ஆக்சுவலி ரெஸ்ட் ரூமில் இல்லை, பின்னாடி வந்து மீன் தொட்டி வச்சுருந்தோம், அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால அவருமே இதை கேட்டுட்டு தான் இருக்கார். இப்போலாம் அவருமே எட்டி பார்க்குறாரு. நான் அந்த குட்டி பையனும் பேசிகிட்ருக்கேன், யாருப்பா அப்படின்னா, அக்கா எதுனா காணிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் நினச்சேன், எப்போவுமே எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஊர் வந்து கொஞ்சம் வில்லேஜ் தான், கொஞ்சம் வில்லேஜ் இல்லை ரொம்பவே வில்லேஜ்னு சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மனுக்கெலாம் வந்து காணிக்கை கேட்டு வருவாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். அந்த மாதிரி கூட இது வரைக்கும் வந்ததில்லை, அதிசயமாக என்னமோ வந்திருக்காங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனோன்னா அன்றைக்கி என் கையில் காசே இல்லை சாய்டி ஓட்டிஸ், சில்லறை சுத்தமாக கிடையாது. கொடுக்குறதுக்கு ஒரு 10-20 கூட இல்லைன்னு வைங்களேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜிபேயில் தான் இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் அன்றைக்கின்னு பார்த்து காசு இல்லை, ஜிபேயில் தான் இருக்குது. காசு இருந்தது, பட் வந்து எப்படின்னா அந்த காசு வந்து ஒரு விஷயத்துக்காக எடுத்து வச்சுருந்தது, கரெக்டாக அந்த ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணணுன்றதுக்காக அதை எடுத்து வச்சுது. அதனால் அதையுமே எடுக்க முடியாதுன்ற சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். அதனால் அந்த பையன்கிட்ட என்ன சொன்னேன், தம்பி இல்லை தம்பி தப்பாக எடுத்துக்காத, நீ வேணால் அப்புறமா வா, நான் வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்புறதுக்கு மனசு இல்லை, கண்டிப்பாக அடுத்த வாட்டி வாப்பா, இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லணும்னா சில்லறை இல்லை, உங்ககிட்ட ஜிபே இருந்தால் கூட சொல்லு, நான் பண்ணி விடுறேன்னா. அந்த பையன் அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா, எனக்கு ரொம்ப சின்ன பையன்தாங்க, என்ன ஒரு 6th 7th வச்சுக்கோங்களேன். அக்கா பாருங்கக்கா, கொஞ்சம் பார்த்து எதுனா கொடுங்க, இந்த மாதிரி பாபா வந்து நிற்கிறாருக்கா அவங்க வீட்டு வெளியே அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். இல்லது இருக்குல்ல, டக்குன்னு எனக்கு புரியல அந்த பையன் சொன்னதும். என்ன சொன்னப்பா, என்ன சொன்ன, திரும்ப சொல்லு அப்படின்ற. சாய்பாபா தெரியுமாக்கா, சாய்பாபா அவர் தான் வந்திருக்காரு, உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பையன் எனக்கு ஒன்றும் அழகாக வருது, நான் நைட்டி தான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்டே இந்த விஷயத்த வந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பார். அவருக்கே ஒரு ஷாக்கு. ஏன்னா அப்போ தான் எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், என்னன்னு தெரியல, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, என்னோடய பாபாவை போய் நான் கோயிலில் பார்க்க முடியல, வீட்டில் கூட இன்ஃபேக்ட் கும்பிட முடியல, நான் என்னமோ தப்பு பண்ணியிருக்கேன், அதான் பாபா என்னை ஒதுக்கிட்டாருன்னு நான் சொல்கிறேன். அந்த மனுஷன் அதெல்லாம் யார் சொன்னது, உன்னை தேடி உன் வீட்டு வாசப்படியில் வந்து நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு அப்படின்னா என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். எனக்கு அப்படியே நான் நைட்டி தான் போட்டிருந்தேங்க. காலையிலேயே இந்த விஷயம் நடக்கிறது பார்த்திங்கன்னா காலையிலேயே ஒரு 8:30 to 9 o'clock
வந்து நைட்டி தான் போட்டுட்ருக்கு, தலை வாரல, ஒரு மாதிரி ஒரு கிளம்ஸியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தூங்கி எழுந்ததும் நான் என்ன பண்ணுறேன், நான் தம்பிக்கிட்ட உடனே அப்படியே ஹைப்பர் ஆகிட்டேன். நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு நிமிஷம். தம்பி, பாபாவா, என்னோடய பாபா வந்திருக்காரா, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, இரு வண்டி அதாவது இந்த குட்டி யானையில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்கள் பாபாவை. ஷீரடிக்கு வந்து பாத யாத்திரை மாதிரி போகிறாங்க போல். இப்போ இந்த முருகருக்கு வேளாங்கண்ணி மாதாக்கெலாம் போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, எங்கள் ஊரில் வந்து பெருசாக இந்த மாதிரிலாம் ஏதோ அம்மன் அந்த மாதிரிலாம் வந்தால் கூட ஏதோ சரி கிராமம் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கலாம். பாபா பற்றி அங்கே யாருக்குமே எதுவுமே தெரியாது. அந்த ஊரில், அந்த கோயிலில், எங்கள் ஊரில் பாபா அப்படின்னு சொன்னால் யாருக்குமே மோஸ்ட்டாக தெரியாது. 95% இவங்க எங்கேருந்து இந்த பாத யாத்திரையை தொடர்ந்து வந்தாங்க, இவங்க எப்படி எங்கள் வீட்டாண்டக்கா கரெக்டாக அதுவும் அந்த டைம்லேயே அவங்க வரணும் சொல்லுங்கள். அவங்க எதாச்சும் கூட வந்ததாக இருக்கட்டுமே, எனக்கு ஒன்றும் புரியல. குட்டி யானையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் சொன்னேன், தம்பி ஒரே நிமிஷம், என் கையில் காசு தான் இல்லை, ஆனால் பாபாவுக்கு தெரியும்ல அண்ணா அவர் வந்திருக்காரு, அப்படி அவர் எப்படிங்க நான் வெறும் கையோடு அனுப்ப முடியும்? ஓப்பனாக சொல்கிறேன், வேறு சாமியாக இருந்தால் கூட நான் விட்டுட்ருப்பேன். என்னோட பாபா வந்து நிற்கிறாரு, நான் எப்படி விட முடியும் அவரை? நான் சொன்னேன். அன்றைக்கி முந்தின நாள் தான் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். எதுவுமே எச்ச பண்ணலை. அன்றைக்கி நைட்டு தான் வாங்கிட்டு வந்தது சாயந்தரம். இந்த மாதிரி எதுவுமே இருக்குப்பா, எதுவுமே வந்து எச்சலாக பண்ணலை, அது நான் கொடுக்குறேன், நீ சாமிக்கு தரியா, பாபாவுக்கு தரியா அப்படின்னாலும் அந்த பையன் சொல்கிறான், தாராளமாக கொடுங்கக்கா அப்படி சொல்லிட்டு. உடனே எல்லா பழமும், ஆப்பிள் ஒன்று, ஆரஞ்சு ஒன்று, சாத்துக்குடி, மாதுளை, கொய்யாப்பழம், வாழைப்பழம், இந்த எல்லா பழமுமே எடுத்துகிட்டு போகிறேன் நான். இதில் மொத்தம் எத்தனை பழம் எனக்கு ஒழுங்காக ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு 4 பழம் ஞாபகம் இருக்குது எனக்கு. எடுத்துக்கிட்டு அந்த பையன்கிட்ட வந்து நான், அந்த பையன் போகிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்திங்கன்னா நைட்டி மட்டும்தான் போட்டிருந்தேன், மேலே ஷால் கூட போடலை. நான் அதெல்லாம் மைண்டே பண்ணலக்கு. இப்போ என்னோடய பாபா வந்து நிற்கிறாரு. அந்நேரத்துக்கு என்ன மானம் சூடு சொரணலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே மெல்லமாக வரான். நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடினா என்னோடய பாபா வந்து கொஞ்சம் எங்கள் வாசலுக்கு தள்ளி நிற்கிறாரு. எங்கள் வீட்டாண்டக்காவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு ஆண்டி வந்து மாடு வந்து கட்டிகிட்ருக்காங்க கயிறு பிடிச்சி. போன ஒன்று அவரை பார்க்குறேன், அந்த குட்டி யானையில் கொண்டு வந்திருக்காங்கங்க பாபாவை. ஒரு பெரிய பாபா, நல்லா பெரிய பாபா சிலை, அப்புறம் 2 குட்டி மீடியமான பாபா சிலை வச்சுட்டு, அந்த பெரியவங்க வந்து ஒருத்தவங்க இருக்காங்க குட்டி யானையில் உட்காந்துட்டு. இந்த பையனை நினச்சிருப்பாங்க போல், என்ன இந்த லூஸு வந்து ஃபஸ்ட்டு இந்த அக்கா வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிச்சு, இப்போ லூஸு மாதிரி ஓடுதே அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்படியே என்னோடய பாபாவை பார்த்து குப்புற அப்படியே விழுந்துட்டேனே. அந்த தரையில் வந்து தார் ரோடுன்னு கூட பார்க்கல, மானமாவது கீனமாவது விழுடா பாபா கிட்டன்னு சொல்லி விழுந்துட்டு அப்படியே அழ வருது எனக்கு. அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறேன் நானும். அப்படியே பாபாவோட தாடியை பிடிச்சிட்டு பாபா சொல்லிவிட்டு அங்கே ரொம்ப நேரம்லாம் ஆனால் நிற்கலை. வண்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அப்புறம் அந்த உபுதி மாதிரி கொடுத்தாங்க, அதையும் அந்த இதுவும் கலரில், அது அந்த செந்தூரம் மாதிரி இருக்கும்ல, அதுவும் வச்சுருந்தாங்க. அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். பாபா அந்த குட்டியான அந்த ஸ்ட்ரீட் திரும்புகிற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். போயிட்டு வாங்க பாபான்னு. அந்த ஆண்டி கூட நினச்சிருப்பாங்க, என்ன அந்த பொண்ணு வந்து உழுது இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது அவர் யாருன்னு சொல்லிட்டே. அதனால தான் அவங்க அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. வந்த உடனே பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறேன், எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு என்னை ஃபஸ்ட்டு பாபா கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம் இல்லையா, அந்த பொண்ணுக்கு, என் ஃப்ரெண்டுக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி மோனி அப்படி சொல்லி என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, ஓவர் ஹைப்பர் ஆகிட்டேன் நான். அன்றைக்கி இந்த விஷயம் நடந்த அன்றைக்கி தான் நம்மளோட யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து இதை பற்றி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது அன்றைக்கே பண்ணலாம் இல்லை என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கே தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த வீடியோவில் ரொம்ப ஹைப் கொடுத்துருப்பேன். இப்போ கூட நான் அந்த வீடியோ பார்த்தா நம்ம ரொம்ப ஓவர் ஹைப்பாகி பேசிட்டோம். ஏன்னா பார்க்குறவங்க என்ன, ஏன்னா அந்த மொமெண்ட் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கிறப்ப அப்படி தாங்க இருக்கும். நம்மளுக்கு நம்ம எப்படி பேசுகிறோம் போகிறோன்றதெல்லாம் தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இப்போ கூட நான் ஹைப்பாகி பேசினேன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதை பற்றி எடுத்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாபா எனக்கு பண்ணாருங்க. அதுக்கு அடுத்து எங்கள் ஹஸ்பண்டுக்கே ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. அவர் வந்து அவர் சொல்கிறாரு, இது வரைக்கும் இங்கே இந்த மாதிரிலாம் வந்து சாமிக்கு தட்சணை கேட்டு யாரும் வந்ததே கிடையாது, எஸ்பெஷலாக சாய்பாபாக்குன்னு சொல்லிட்டுலாம் சான்ஸே இல்லை, இது எப்படி நடந்தது சொல்லிட்டு அவருக்கே ஒரு ஆச்சரியம்தான். அப்புறம் நான் எப்பவுமே ரெகுலராக எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆண்டி இருப்பாங்க, டீச்சர் ஆண்டி, அவங்கக்கிட்ட நான் எப்பவுமே பேசுவேன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பாபா பற்றி தெரியும் அவங்களுக்கு, அவங்களுமே பாபா வந்து கும்பிடுவாங்க லைட்டாக.
அவங்கக்கிட்ட போய் நான் சொல்கிறேன், ஆண்டி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஆண்டின்னா, அவங்களுக்குள்ள நீ சொல்லும் போதே எங்கள் பாரு துளசி, என் பேர் துளசின்றதுனால நீ சொல்லும் போதே எங்கள் பார் துளசி என்னோடய கை வந்து அப்படியே புல்லரிக்குது. ஏன் அப்படின்னா இவ்வளோ வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம். அவங்களாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக அங்கே இருந்துகிட்ருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. பாபான்னு ஒரு பேர் சொல்லி யாரும் இங்கே வந்தது கிடையாது. ஒரு பாபா சிலை கூட ஒரு ரிக்ஷா வண்டியில் கூட போனது கிடையாது. அப்படி இருக்கப்ப உனக்கு இது நடந்தது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆச்சரியம்தான். அதுவும் நான் கரெக்டாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற நேரத்தில் பாபா அப்படி வந்திருக்காருன்னா நீங்கள் சொல்லுங்கங்க, நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து எப்படி சாத்தியம்? அவர் இல்லாமலாம் இந்த விஷயம் நடந்திருக்கும்? நான் பேசுனது எல்லாமே கூட வந்து கேட்டுட்டு இருந்திருக்காரு, ஒட்டு கேட்டுட்டு நீ ஏன் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு வந்து நின்றுருக்காருங்க. அப்படியே சட்டுன்னு எங்கேருந்து வந்தார் எனக்கு புரியலைங்களா. வானத்துலேருந்து குதிச்சாரா? அந்த பையன் எப்படி வந்தான்? வானத்துலேருந்து வந்தானா? அந்த குட்டியான வண்டி எப்படி எங்கள் வீட்டு இடக்கா வந்து நின்றுது? இது எப்படி எனக்கு இப்போவுமே அந்த கொஷின் இருக்குது. அது எப்படி எனக்கு தெரியல. அது வந்து என்னோடய பாபா வந்து அவ்வளோ பண்ணியிருக்காரு. இது வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய மிராக்கிள்னால் இதை நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக நடந்திருக்குன்னு வைங்களேன். நான் அவரை போய் பார்த்தது, அவராக இந்த கோயில் அங்கே இருக்குதுன்னு என்னை யோசிக்க வச்சு வர வச்சது, இது எல்லாமே ஒரு மிராக்கிள் தான். பட் நல்லா நெத்தியில் அடிக்கிற மாதிரி எனக்கு அடித்த ஒரு மிராக்கிள்னால் ஃபஸ்ட்டு மிராக்கிள் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மிராக்கிள். இதுக்கடுத்து இன்னும் நல்லா குத்துற மாதிரி ஒரு மிராக்கிள் பண்ணார். நான் அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஷிரடியில் இருக்க பாபா சிலை காஞ்சிபுரத்தில் இருக்க எனக்கு ஒரே நாள் நைட்டில் வந்து சேர்ந்தாருன்னு. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வீடியோ இதுவே ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு. நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்காருங்க. நிறையன்றதை விட பண்ண ஒரு கொஞ்சம் மிராக்கிள் கூட, கொஞ்சம் நிறையலாம் அதில் கணக்கு கிடையாது வைங்களேன். பட் பண்ண மிராக்கிள் வரைக்கும் அவர் இருக்கார் அப்படின்றத நம்மளால் மறுக்கவே முடியாது. பாபா அப்படின்ற ஒருத்தர் இருக்காருன்றத நம்மளால் மறுக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு மிராக்கிளை தான் பாபா வந்து பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபா சிலை ஷிரடியிலேருந்து கிடச்சதாகட்டும், அது மூலயமா எனக்கு ஒருத்தவங்களை வந்து பாபா கொடுத்தாரு. அவங்க வந்து எப்படின்னா டிட்டோ பாபா மாதிரி, அதாவது பாபா வந்து வாழ்ந்து இன்றைக்கி நம்மளுக்கு தெய்வமாக இருந்துகிட்ருக்காரா, இவங்க வந்து எனக்கு கூடயே பிறந்துக்கிட்டு பாபா மாதிரி எனக்கு ஃபீல் தராங்க. அந்த சிஸ்டர் வந்து எனக்கு சிஸ்டர் கிடையாது, அவங்க வந்து எனக்கு மம்மி மாதிரி தான். அவங்கள அவங்க வந்து எனக்கு மம்மி தான். அவங்கள வந்து நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ கூப்பிடுங்க சொல்லிட்டாங்க. என்னோடய மம்மி தான் அவங்க. ஒரு சாய் டிவோட்டியாக அவங்க எனக்கு வந்து கிடச்சி, பாபா மூலயமா எனக்கு கிடச்சி இப்போ எனக்கு வந்து ஒரு குரு மாதிரி தான். என்னோடய குரு தான் அவங்க. நான் பண்ணுற எனக்கு சேனலில் போடுற வீடியோஸ் கூட எடுத்துக்கோங்களேன், நான் அதில் எதுனா தப்பு பண்ணிட்டு இருந்தால் எனக்கு தயங்காமல் அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல இது தப்பு, இது கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ நான் அதை கேட்பேன். ஏன்னா எனக்கு அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது பாபா சொல்கிறது தான். அதனால் என்னோடய கைடு, என்னோடய குரு, அவங்கள பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். சும்மா ஏதோ அவங்கள வந்து இது பண்ணி பேசுகிறேன் அப்படிதான் நினைக்காதீங்க. சும்மா அந்த மாதிரி பார்த்தா நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு வந்து நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க, நம்ம கூட நல்லா பேசியிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களை பர்டிகுலராக நான் அப்படி ஏன் சொல்கிறேன்னா, பாபாவே வந்து எனக்கு இவங்க மூலயமா வந்திருக்காரு. வந்து நிறைய விஷயம் வந்து எனக்கு வந்து இவங்களை பார்த்தேன்னா எனக்கு பாபாவை பார்க்குற மாதிரி தான் இருக்குமே. அது வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? எனக்கு வந்து அந்த ஒரு சாய் டிவோட்டி அவங்கள வந்து என் லைஃப்பில் பாபா கொடுத்து எனக்கு வந்து ஒரு எல்லாமே இருக்காருங்க. என்னோடய பாபா வந்து எனக்கு, நான் உங்களுக்கு இதுக்கடுத்து என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, ஷிரடியில் இருக்க பாபா எப்படி ஒரே நாள் நைட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கும் அடுத்து இன்னொரு மிராக்கிள் இருக்குது, அதுக்கும் அடுத்து இன்னொரு மிராக்கிள் இருக்குது, அதுக்கும் அடுத்து இன்னொரு மிராக்கிள் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு லைன் வைஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சாய் டிவோட்டிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் இதை இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, பாபாவோட அற்புதங்களை வந்து சாய் டிவோட்டிஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சாய் டிவோட்டிஸுமே தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து மோட்டிவேஷனாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது,
உங்களுக்கு ஒரு ஆறுதல் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு கிடைக்கிற ஒரு க்ளூவாக கூட பாபா உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக எதனா அவர் உங்ககிட்ட கன்வே பண்ணுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மிராக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட லைஃப்பில் பாபா பண்ண 2வது மிராக்கிளுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பார்ப்போம் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு மிராக்கிள் வீடியோவில் நம்ம எல்லாருமே அகைன் மீட் பண்ணலாம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.